திருத்துவம் எவ்வளவு முக்கியம் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். திருத்துவத்தை நம்பாதவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். திருத்துவம் அது வெறும் போதனையாக மட்டும் இல்லாமல் கிறிஸ்துவ வாழ்க்கைக்கே அது ரொம்ப அஸ்திபரமாக எப்படி இருக்குது அப்படின்றது தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த திருத்துவம் என்பது ஒரே தேவன், அதாவது ஒரே தன்மையில் கொண்ட 3 ஆழ்த்தத்துவங்களாக இருக்கிறார் அப்படின்றது தான் வேதத்தின் போதனையாக இருக்கிறது. அதை தான் நம்ம ட்ரினிட்டி அப்படின்ற வேர்டை நம்ம யூஸ் பண்ணி அந்த போதனையை நம்ம சொல்கிறோம். ட்ரினிட்டி இல்லையே அந்த வார்த்தை பைபிளில் அப்படின்னு சில பேர் திருத்துவத்தை நம்பாதவங்க சொல்வது வழக்கம். வார்த்தை இல்லை, ஆனால் அந்த திருத்துவம் போதிக்கக்கூடிய போதனை வேதத்தில் இருக்குது. அதை நம்ம இல்லைன்னு சொல்லி யாராலையும் சொல்ல முடியாது. இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்து முடிக்கும்போது திருத்துவம் இவ்வளவு அவசியமா அப்படின்பது உங்களுக்கு புரிய வரும். ஃபர்ஸ்ட் பாயிண்டாக இதனுடைய போதனை தான். இது ஏன் அவ்வளோக்கு முக்கியம் அப்படின்னா, பைபிளில் நம்ம பழைய ஏற்பாட்டில் தேவன் ஒருவரே அப்படின்ற அந்த ப்ரொபோசிஷன், அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பார்க்குறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது அங்கே வார்த்தை மாம்சமாகி இந்த உலகத்தில் வருது அப்படின்னு சொல்லி யோவான் 1 அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். அது யார் என்று பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து. ஆனால் அந்த இயேசு கிறிஸ்து கர்த்தரோடு தேவனோடு இருந்திருக்கிறாரு அப்படின்னு நம்ம அந்த முதல் வசனத்திலேயே நம்ம பார்க்க முடியுது. அப்போ இங்கே 2 ஆழ்த்தத்துவங்கள் வருகிறாங்க. இதை எப்படி நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு கேட்கும் போது தான் நம்ம முன்னோர்கள் இந்த ஒரு போதனையை கொண்டு வந்தாங்க. இந்த போதனை அவங்க கொண்டு வந்தது கிடையாது, மனுஷங்க உருவாக்கின ஒரு விஷயம் கிடையாது. பைபிளில் சில விஷயங்களை வைத்து தான் கோர்வையாக அமைந்தது தான் இந்த திருத்துவ போதனை. ஸோ பைபிளில் சில வசனங்கள், பிதா, இயேசு, பரிசுத்த ஆவியானவர், இந்த 3 ஆழ்த்தத்துவங்களும் வருகிற வேத பகுதியை திருத்துவத்தை நம்பாதவங்களால பதில் சொல்ல முடியாது. சில உதாரணத்தை நான் சொல்றேனே. இயேசு ஜெபிக்கும் பொழுது யார் இடத்துல ஜெபிச்சாங்க அப்படின்னு கேள்வி கேட்கும்போது ஒன்லி ஜீசஸ் குரூப்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, அவர்கிட்டயே ஜெபிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கே ஏன் ஜெபிக்கணும் அப்படின்ற கேள்வி கேட்கும்போது ஏன் முடியாதா அப்படின்னு அவங்க பதில் சொல்றாங்க. திருத்துவம் அந்த போதனையை நம்ம சொல்லும்போது இது என்னங்க இப்படி இருக்கு, நம்மளால அதை புரிஞ்சுக்க முடியல. எப்படி கடவுள் ஒரே தன்மையில் ஒரே கடவுள், அது எப்படி 3 நபர்களாகவும் இருக்க முடியும்? ரொம்ப குழப்பமாக இருக்கே, சிரிப்பாக இருக்கே இந்த போதனை அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே இவங்க சொல்கிற போதனை தான் நமக்கு சிரிப்பு வருது. இயேசு யார் இடத்துல ஜபிச்சாங்க அப்படின்னா அவர்கிட்டயே ஜபிச்சுக்கிட்டாரு அப்படின்றது சிரிப்பாக இருக்கா? தேவன் ஒரு தன்மையில் 3 ஆழ்த்தத்துவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்வது சிரிப்பாக இருக்கா? ஸோ சில வசனங்களுக்கு இவங்களால பதில் சொல்ல முடியாது. ஆகையினால வேதத்தில் முக்கியமாக திருத்துவம் என்பது மிக அஸ்திபாரமாக இருக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுதான். செகண்ட் பாயிண்ட், தேவனுடைய குணாதிசயத்தில் நம்ம வரோம். கடவுள் அன்பாகவே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். கடவுள் அன்பாகவே இருக்கிறாரு அப்படின்றது தான் வசனம். அவர் அன்பை ஏதோ ஒரு 10% வச்சுக்கிட்டாரு, அந்த 10%லேருந்து தான் ஜனங்களுக்கு காட்டுறாரு. நோ, அப்படி இல்லை. அவர் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய பீயிங்கே அப்படி தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த வசனம் அவருடைய ஸ்டேட் ஆஃப் பீயிங்கை சொல்லுது. அவருடைய பீயிங்கை டச் பண்ணுற வசனம் இது. அப்போ அப்படி இருக்கும்போது இங்கே சொல்ல வர ஒரு விஷயம், அன்பு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்கே அன்பை காட்டுறவர் ஒருத்தர் இருக்கணும், அந்த அன்பை பெற்றுக்கொள்வ இன்னொருத்தர் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த அன்புக்கு அர்த்தம் முழுமையாகும். அப்போ ஒரே ஆளாக இருந்திருந்தால், ஒன்லி ஜீசஸ் சொல்வது போல, ஆண்டவர் என்பது ஒரே ஆள் தாங்க. பழைய ஏற்பாட்டில் பிதா, அவரே தான் இயேசுவாகவும் அவரே தான் பரிசுத்த ஆவியானவராகவும் அவர் வராரு. ஒரே ஆள் 3 விதமாக வராரு அப்படின்னு வைத்துக்கொண்டா, அந்த ஒரே ஆள் யார்கிட்ட அந்த அன்பை காட்டியிருப்பார்? யார் அந்த அன்பை பெற்றுக்கொண்டிருப்பார்? இப்போது இந்த விஷயத்துக்கு இவங்களால் பதில் சொல்ல முடியாது. வசனத்தின் பிரகாரமாக இதற்கு பதில் சொல்ல முடியாது. காரணம், அவர்கள் திருத்துவத்தை நம்புவது கிடையாது. கிறிஸ்துவத்தில் இல்லாமல் பிற மத கொள்கைகளில் கூட
இந்த கடவுளை எப்படி காட்டுறாங்கன்னா, கடவுள் அவருடைய அன்பை காட்டுறதுக்கு யாரோ ஒரு ஆள் தேவைப்படுது. அதுதான் யாருன்னா மனிதன். அப்போ அந்த மனிதனை உருவாக்குறதுக்கு எதுக்குன்னா, அந்த கடவுள் தன்னுடைய அன்பை அந்த மனுஷனுக்கு காட்டுறதுக்கு. அந்த அன்பை மனுஷனை படைச்சதுக்கு அப்புறமா தான் அந்த கடவுள் அவருடைய அன்பை காட்ட முடியும் அப்படின்றது தான் மற்ற மத கொள்கைகள் சொல்லுகிறது. உதாரணத்துக்கு எனுமா எல்லிஸ் அப்படின்ற பாபிலோனிய புராண கதைகள் எல்லாம் நம்ம இந்த மாதிரி தான் நம்ம பார்க்க முடியும். அப்போது அந்த கடவுள் அப்படின்ற ஒரு நபருக்கு யாரோ ஒருத்தர் தேவைப்படுகிறார். அந்த வேர்டு ரொம்ப முக்கியம். கடவுளுக்கு ஏதோ ஒன்று தேவையாக இருக்கிறது. அவருடைய அன்பை இந்த இடத்துல நம்ம அன்பை வைத்துக்கொள்வோம். அவருடைய அன்பை காட்டுறதுக்கு யாரோ ஒருத்தர் தேவை, அதுதான் மனுஷன். அதனால தான் அந்த கடவுள் மனுஷனை படைக்கிறார். பட் பைபிளில் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கடவுள், பைபிளில் சொல்லப்பட்டிருக்க அந்த கடவுள் அவருக்கு யாரும் தேவைப்படுவது கிடையாது. அவர் தன் நிகரற்றவராக இருக்கிறார். சமமானவும் அவருக்கு இல்லை யாரும், அவருக்கு தேவையானதும் யாரும் கிடையாது. நமக்கு தான் அவர் தேவை, அவருக்கு நாம் தேவை கிடையாது. ஸோ இங்கே அன்பின் பிறப்பிடமே கர்த்தராக தான் இருக்கிறார். ஸோ திருத்துவம் இல்லைன்னா கடவுள் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்ற அந்த அன்பை இவங்களால் விளக்க முடியாது. யார்? திருத்துவத்தை நம்பாதவங்க. ஒருவேளை ஜெகோவா விட்னஸஸாக இருக்கலாம், அல்லது ஒன்லி ஜீசஸ் குரூப்ஸாகவும் இருக்கலாம். இந்த வார்த்தை அவர்களால் விளக்க முடியாது. தேர்ட் பாயிண்ட் நம்ம வருவோம். இது ரொம்ப கொஞ்சம் ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம். பிதா இயேசுவை அன்பு செலுத்துகிறார். ஞானஸ்தானம் பெற்று அவர் கரையேறி வரும்போது வானத்திலேருந்து ஒரு சத்தம் வருது, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அது பரலோகத்தில் இருக்கிற பிதாவினுடைய சத்தமாக இருக்கிறது. பூமியில் இருக்கிற தன்னுடைய மகனாகிய இயேசு கிட்ட அவருடைய அன்பை காட்டுறார். இதனுடைய வெளிப்பாடாக என்ன அவர் கொடுக்குறாருன்னா, பரிசுத்த ஆவியானவரை அவர் கொடுக்குறார். ஸோ பரிசுத்த ஆவியானவர் கொண்டு பல அற்புதங்களை அவர் செய்கிறார். இங்கே பிதா இயேசுவை அன்பு செலுத்தினதுனால பரிசாக பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தார். அதே போல் தம்முடைய ஜனங்களை, கர்த்தரை பெற்றுக்கொண்டவர்கள், ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு அதே பரிசுத்த ஆவியானவரை கொடுக்குறார். ஸோ இது அவருடைய அன்பை வெளிக்காட்டுகிற ஒரு விஷயமா இருக்குது. அப்போ இங்கேயும் திருத்துவம் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத பாருங்கள். ஃபோர்த் பாயிண்ட்டு, இதுவும் ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம். நாம் மனுஷங்களாக இருக்கிறோம், ஆனால் வி ஆர் சோசியல் பீயிங். சமூகத்தில் இருக்கிறோம், சமூக பிறவியாக நம்ம இருக்கிறோம். நம்ம ஒருத்தரை ஒருத்தர் சார்ந்து தான் வாழுகிறோம். வேலை செய்கிற இடத்துலையும் சரி, வீட்லேயும் சரி, வேறு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, இன்னொருத்தரை நம்ம சார்ந்து தான் இருக்கிறோம். ஏன் இந்த விஷயம், ஏன் இந்த காரியம் நம்ம மனுஷங்கக்கிட்ட இருக்குது அப்படின்ற கேள்வி நம்ம கேட்போம்னா, இது எங்கேருந்து வந்திருக்கு? ஏன் மனுஷங்க சோஷியல் பீயிங்காக இருக்கான்? தேவன் மனுஷனாக படைக்கிறார். வசனம் சொல்லுது அவருடைய சாயலில் படைக்கிறாரு அப்படின்னு சொல்லுது. அவருடைய சாயலை மனுஷன் பிரதிபலிக்கணும் அப்படின்னா அவர் எப்படி இருந்தாரோ அப்படி தானே நாமளும் பிரதிபலிக்க முடியும். அவர் இல்லாத ஒரு குணாதிசயத்தை, அவருக்கு இல்லாத ஒரு விஷயத்தை நாம் எப்படி பிரதிபலிக்க முடியும்? ஏன்னா அவருக்கே இல்லையே. அப்படி இருக்கும்போது அவருடைய சாயலில் நாம் படைக்கப்பட்டோம் அப்படின்னா அவருக்கு இல்லாத ஒரு குணாதிசயத்தை நம்மளால் பிரதிபலிக்க முடியாது இல்லைங்களா? அப்போ அவருடைய சாயல் என்ன? அவர் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய 3 ஆள் தத்துவங்களாக ஒரு குடும்பமாக இருக்கிறாங்க. 3 நபர்களும் ஒரே தன்மையில் இருக்கிறாங்க, கடவுள் என்கிற தன்மையில். ஆனால் அவர்கள் எல்லாரும் குடும்பமாக இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ நாமளும் அப்படி தான் இருக்கிறோம். காரணம் அவர் அப்படி இருக்கிறாரு. அதனால் மனுஷன் யாராவது ஒரு தப்பு பண்ணிட்டான் ஒருத்தர் அப்படின்னா ஜெயிலில் போடுறாங்க. ஸோ ஜெயிலில் அவங்க 2-3 பேர் சேர்ந்து அப்படியா இருக்குது, ஏதோ ஒரு ரொம்ப மிகப்பெரிய ஒரு தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்னா, செல் அடிக்கிறாங்க அப்படின்னா தனியாக தான் இருப்பான். ஏன் தனியாக அடிக்கிறாங்க? ஏன்னா அது ஒரு பனிஷ்மெண்ட். பட் மனுஷன் அந்த மாதிரி இருக்க முடியுமான்னா முடியாது. மனுஷனால் தனிமையாக வாழ முடியாது. பைத்தியம் பிடிச்சிரும், நம்மளால் இருக்க முடியாது. ஸோ அது ஒரு பனிஷ்மெண்ட்டாக தான் நம்மளுடைய கவர்மெண்ட்லாம்
அதுக்கு தருது. இப்போ நாம் தனிமையாக இருப்பதற்காக படைக்கப்பட்டவர்கள் அல்ல, அதனுடைய பர்பஸ் அது கிடையாது. ஸோ இங்கேயும் திருத்துவம் ரொம்ப முக்கியம் அப்படின்றத பாருங்களேன். ஸோ 5th பாயிண்ட்டு இதுவும் ப்ராக்டிக்கல். வேற்றுமையில் ஒற்றுமை. நம்மக்கிட்ட நிறைய வேற்றுமைகள் இருக்குது. ஒவ்வொரு ஜனங்களுக்கிட்டேயும் பல விஷயங்கள் வேற்றுமையாக தான் இருக்கும், வித்தியாசமாக இருக்குது. ஆனாலும் நம்ம ஒற்றுமையாக இருக்கோம். உதாரணத்துக்கு நம்ம இந்தியா தேசத்தில் நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வித்தியாசமான உணவு பழக்கங்கள் இருக்குது, உடைகள் இருக்குது, இப்படி நம்ம சொல்லிட்டு போகலாம். இந்த வித்தியாசத்துலேயும் ஒரு நாடாக நம்ம ஒற்றுமையாக இருக்கும். ஸோ தேசம் அப்படின்னு வரும்போது நம்மெல்லாம் ஒன்றுப்பா அப்படின்னு வந்துடுறோம்ல, இந்த யூனிட்டி. ஸோ இந்த யூனிட்டி இன் டைவர்சிட்டி எதனால் இருக்குது இந்த உலகத்தில்? இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதுவும் திருத்துவத்திலேருந்து தான் வந்திருக்கு. ஏன்னா கடவுளும் அப்படி தான் இருக்கிறார். எப்படி சொல்கிறேனே, திருத்துவத்தில் பாருங்கள், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், இந்த 3 நபர்களும் 3 ஆள் தத்துவங்களும் வித்தியாசமான வேலைகளை செய்கிறாங்க. ரட்சிப்பை எடுத்துக்கொள்ளுங்களேன். இந்த ரட்சிப்பு விஷயத்தில் பிதா ஜனங்களை தேர்ந்தெடுக்கிறார் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே. அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்களுக்காக இயேசு இந்த உலகத்திற்கு மனுஷனாக பிறந்து வாழ்ந்து அப்புறம் மரிக்கிறார். யாருக்காக? பிதா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்களுக்காக இயேசு மரிக்கிறார். இப்போது இயேசு யாருக்கெல்லாம் மரித்தாரோ அந்த ஜனங்க சுவிசேஷத்தின் மூலமாக ரட்சிக்கப்படுறாங்க. ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறமா அவங்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் குடி புகுந்து அவர்களோடு வாழ்கிறார். இந்த ரட்சிப்பு விஷயத்தில் 3 ஆழ்தத்துவங்களும் வித்தியாசமான வேலைகளை, பணிகளை செய்கிறாங்க. ஆனால் இந்த வித்தியாசம் இருந்தாலும் இந்த 3 நபர்களும் ஒரே தன்மையில் இருந்து செயல்படுகிறார்கள். ஸோ யூனிட்டியாக இருந்து அந்த வித்தியாசமான வேலைகளை ரட்சிப்புக்காக மனுஷங்களாகி நமக்கு அவர் செய்கிறார். இங்கேயும் திருத்துவம் ரொம்ப அவசியமாக இருக்கிறத நம்ம பார்க்கணும். 6th பாயிண்ட்டு, இது கொஞ்சம் டாக்ட்ரினல் விஷயம். சிலுவையில் இந்த விஷயம் சாத்தியமானது திருத்துவத்தினால் மட்டும்தான். கடவுள் மனுஷனை படைச்சதுக்கப்புறமா மனுஷன் பாவம் செய்துட்டான். அந்த பாவம் செய்ததுக்கு தண்டனை மரணம். அது ஆவிக்குரிய மரணம் அல்லது நித்திய மரணம். அந்த மரணத்திலிருந்து விடுவிக்கணும் அப்படின்னா ஒரு இரட்சகர் தேவை, அது அவசியம். மனுஷனால் அது எந்த ஒரு விஷயமும் தேவன் எதிர்பார்க்குற விஷயம் செய்ய முடியல. இப்போ கடவுளை இறங்கி மனுஷனாய் பிறந்து மனுஷன் செய்ய வேண்டிய வேலையை அவர் செய்து அவருடைய நீதியை யார் விசுவாசிக்கிறார்களோ அவருக்கு கொடுத்துட்டு போகிறார். அப்போ இது எப்படி சாத்தியம் ஆகுது அப்படின்னா, இயேசுவும் பிதாவும் பரிசுத்த ஆவியானவரும் இல்லை அப்படின்னா இது சாத்தியமே கிடையாது. இப்போ பிதா இங்கே சிலுவை மரணத்தில் நமக்காக மரிக்கல, இயேசு மரிக்கிறார். ஏன்னா சிலுவையில் நம்ம பார்க்கும்போது என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்றது பிதாவை நோக்கி சொல்லுகிற ஒரு வார்த்தை. ஒன்லி ஜீசஸ் குரூப்ஸ், அதாவது கடவுள் என்பவர் ஒரு நபர் தான், ஒரே ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லுகிறவர்கள் இந்த ஒரு விஷயத்தை இப்படி சொல்லுவாங்கன்றது எனக்கு தெரில. பட் அவங்க இயேசுக்குள்ளாக இருக்கிற தெய்வத்தன்மை அதுதான் பிதா என்று சொல்லி தான் அவங்களுடைய நம்பிக்கை, அதுதான் அவங்களுடைய டாக்டரினே. ஸோ அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, அப்படி தான் இன்டர்பிரேட் பண்ணுவாங்க. பட் இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லும்போது அவர் தனக்குள்ளேயே பேசிக்கல, அவர் பிதாவை நோக்கி அவர் சொல்கிறார். அப்போ இங்கே திருத்துவம் இல்லைன்னா இந்த விஷயம் சாத்தியம் கிடையாது. இங்கேயும் திருத்துவம் மிக அவசியமாக இருக்கிறது. ஃபைனல் பாயிண்ட், சிலுவையில் நடந்தது என்ன? இதுவும் நம்ம முன்ன பார்த்தது மாதிரியே தான், ரிலேட்டடான ஒரு விஷயம் தான். இயேசு தம்முடைய ஜனங்களுக்காக அவர் மரித்து நீதிபதியாகிய பிதாவினுடைய அந்த தேவ கோபத்தை அவர் தனிச்சு தேவனோடு நம்மளை ஒப்புரவாக்குற ஒரு விஷயம் இயேசுவால் நடந்தது. இப்போவும் இயேசு
பிதாவினுடைய வலது பாரசத்தில் உட்காந்து நமக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்குறோம். இது திருத்துவம் இல்லை அப்படின்னா சாத்தியம் இல்லை. ஸோ இந்த 7 பாயிண்ட்ஸும் திருத்துவம், ட்ரினிட்டி ரொம்ப 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 முக்கியம் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. ட்ரினிட்டி இல்லைன்னா நம்மளுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையே அடிபடும். ஸோ ப்ராக்டிக்கலாகவும் சரி, டாக்ட்ரினலாகவும் சரி, ட்ரினிட்டி இஸ் மோர் எசென்ஷியல் ஃபார் கிறிஸ்டியன் லைஃப்.